தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தி ஒருத்தர் கட்சி தொடங்கினா அந்த கட்சி எப்படி பார்ப்பாங்கன்னா அது வந்து ஒரு ஜாதி கட்சி, அது வந்து ஒரு தலித் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க இது நாள் வரைக்குமே. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு அந்த நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். என்ன காரணம்னா அபிஜித் தீப்கே இந்த பேரை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். ஏன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா சிஜேபி என்கின்ற அந்த இணையதளத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட அந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய ஒரு நிறுவனர். 30 வயது ஒரு நிரம்பிய ஒரு இளைஞர் தான் அவர். இந்தியாவே அவருடைய கூட்டு முயற்சினால் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்க்க வைத்திருக்காரு. இந்த நீட்டினுடைய தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சராக இருந்தவர் பதவி நீக்கம் செய்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று மிக்க ஒரு இளைஞர் புரட்சியை வந்து முன்னெடுத்திருக்காருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அபிஜித் தீப்கே. இப்போ என்ன பிரதாப் அதை பற்றி பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்டால் அபிஜித் தீப்கே யார், அவர் பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்லாம் ஆராய தொடங்கும்பொழுது அவர் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பரவலாக வந்து பேசப்பட்டிருக்கு. இப்போ என்னென்னா வட இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஊடகத்து நெறியாளர் வந்து கேட்குறாரு, நீங்கள் அம்பேத்கரை வந்து வச்சு நீங்கள் இயக்கத்தை வந்து முன்னிலைப்படுத்துறீங்க, நீங்கள் வரும்போது அம்பேத்கரோட புகைப்படத்தை வந்து நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து கொண்டு வந்தீங்களே, நீங்கள் வந்து ஒரு தலித்தா, இது வந்து ஒரு தலித் கட்சி அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு. அப்போது அபிஜித் தீப்கே என்ன சொல்கிறாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் என்பவர் ஒரு ஜாதிக்கானவர் கிடையாது, அவர் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுமே கட்டமைத்தவர், அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குரிய பெண்களுக்கான உரிமையை வந்து கொடுத்தவர், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான வேலைவாய்ப்புக்கான உரிமையை வந்து கொடுத்தவர், கல்விக்கான உரிமையை வந்து கொடுத்தவர், இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை வந்து எழுதியவர் அவர் தான். அப்போது இந்தியாவோட அரசியல் சட்டத்திற்கோ சமத்துவமின்மைக்கோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அங்கெல்லாம் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தேவைப்படுவார். அதனால் நீங்கள் அவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதிக்கான ஒரு நபராக நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே போல தன்னையுமே வந்து ஒரு சாதிக்கான நபரை அடையாளப்படுத்தல, நான் ஒரு அம்பேத்கரைட், நான் ஒரு அம்பேத்கரியவாதி என்று 30 வயது நிரம்பிய அபிஜித் தீப்கே வந்து சொல்லியிருக்காரு. இவருடைய குரல் என்பது இன்றைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குரலாக வந்து காணப்படுகின்றது. உள்ளபடியே நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தான். ஒரு அம்பேத்கரிஸ்டாக இருக்கக்கூடிய ஒருவர், அவர் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு போராட்டம் ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறது கேட்டால் உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கரை எல்லா சமூகங்களும் என்றைக்கு உள்வாகிறார்களோ அன்றைக்கு தான் இந்தியா என்பது ஒரு சமத்துவமான ஒரு இந்தியாவாகவும் ஒரு சாதிகளற்ற ஒரு இந்தியாவாகவும் ஏற்றத்தாழ்வுகளற்ற இந்தியாவும் வந்து இருக்கும். அப்போது எங்கெல்லாம் உரிமை பாதிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் வருவார். அதே போல் ஜெய் பீம் என்ற ஒரு முழக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானது கிடையாது, அது வந்து ஒரு விடுதலைக்கான முழக்கம் என்று சொல்லி ஜெய் பீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் புரட்சியாளர் அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள் சாதியவாதிகள் கிடையாது, அவர்கள் சமத்துவத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள், உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள். அதனால் நானும் ஒரு அம்பேத்கரியவாதியாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன். ஜெய் பீம்.